ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 2024 நவம்பர் மற்றும் டிசம்பரில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான நேர்காணல் எல்லாமே நடந்து முடிஞ்சது. கடந்த 6 மாதங்களாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடாமே இருந்தாங்க. தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்திலிருந்து சில மாவட்டங்களோட ரிசல்ட்டை வந்து அதோட வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 24வது மாவட்டமாக வந்து ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது எந்த மாவட்டம், எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எந்த யூஸர்னாலும் ஓகே தான். ஸோ அதில் ப்ரௌசரில் போய்ட்டு இதில் இன்றைக்கி எந்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தற்சமயம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தோட ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்திலிருந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிஆர்பி, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ. ஸோ ஸ்பேஸ் விட்டு நீங்கள் நாகப்பட்டினம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் நீங்கள் டைப் பண்ணிக்க. இப்போ நாகப்பட்டினத்தோட ரிசல்ட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு ஃபஸ்ட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணதுமே இதில் ஹோம் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டே டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இது முழுக்க கூட்டுறவுத்துறையின் கீழே இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஹோம் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போது சேல்ஸ்மேன், அதாவது விற்பனையாளருக்கான இப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், போஸ்ட் ஆஃப் ஃபேர் ப்ரைஸ் ஜாப் சேல்ஸ்மேன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2024 வந்தது. இதில் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன், அதாவது கீழே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே ப்ரொவிஷனலி செலக்டடான சேல்ஸ்மேனுக்கான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ரிஜிஸ்டர், ஓகேங்களா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட பதிவாளர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ்மேன் சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதே மாதிரி நேம் ஆஃப் கேண்டிடேட்டு, டேட் ஆஃப் பர்த். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த டிஸ்ட்ரிக்டில் 26 பேர்த்து வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 26 சேல்ஸ்மேன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது பியூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு த ரிட் பெட்டிஷன் ரிலேட்டிங் டு த ரெக்ரூட்மெண்ட், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, மதுரை பெஞ்சு, இது எல்லாமே இவங்க ஹானரபிள் ஹைகோர்ட்டு ஜுடிஷியர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிசல்ட் ரிலீஸ் ஆனது 1/7/2025, அதாவது நேற்று நைட்டு தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23 மாவட்டத்துக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிறது 24வது மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணுறது அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட நேம் இருக்கான்னு பார்க்கலாம். அதேமாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் அப்ளிகேஷன் நம்பர், இந்த மூணுமே செக் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டடு. ஸோ அப்படி இல்லை, எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல, அப்ளிகேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா இதில் கண்ட்ரோல் F கொடுத்துங்க. கண்ட்ரோல் F கொடுத்து உங்களோட நேம் சர்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களோட நார்மல் மெசேஜ் மொபைலுக்கு மெசேஜாக வந்திருக்கும், அல்லது உங்களோட மெயிலுக்கும் வந்திருக்கும். சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு மெயிலுக்கும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி ஈஸியாக வந்து உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் மாவட்டங்களோட ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ மேலும் வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்தோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.